Hi viewers and hello subscribers. நான் Lihitharan. இன்றைக்கு பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இந்த பெட்ரோல் டைமில் இந்த பெட்ரோல் ஓடுற வாகனங்களுக்கு டீசல் ஊற்றி ஓட இல்லாதா, அல்லது டீசல் இல்லாத பிரச்சனை இருக்கும்போது இந்த பெட்ரோலை ஊற்றி டீசல் வாகனங்கள் ஓட இல்லாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு விஷயமே சாத்தியம் இல்லாது. ஒன்று இந்த பெட்ரோல் வாகனத்துக்கு நம்ம டீசலை ஊற்றணும்னு சொன்னால் அந்த வாகனம் ஓடாது. இன்னொரு விஷயம் இந்த டீசல் வாகனத்துக்கு பெட்ரோல் ஊற்றணும்னு சொன்னால் அந்த இன்ஜின் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இதனால் ஏற்படுது. ஏன் நம்ம மாற்றி யூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கிளியர் பண்ணக்கூடிய வீடியோ அது. ஏன்னு சொன்னால் இலங்கையில் இந்த பெட்ரோல் வாகனத்துக்கு பதிலாக மண்ணெண்ணெய் ஊற்றி ஓடுறாங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த எக்கனாமிக் பிரச்சனையில் ஸோ இந்த வாகனங்களுக்கு ப்ராப்பராக தயாரிக்கப்பட்டிருக்கும். இந்த பெட்ரோல் வாகனம்னா பெட்ரோல் தான் ஊற்றி ஓடணும், டீசல் வாகனம்னா டீசல் தான் ஊற்றி ஓடணும்னு சொல்லி ஏன் இந்த ரீசன் இருக்குது, அல்லது இந்த இன்ஜின் எல்லாம் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த பெட்ரோல் வாகன இன்ஜின் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த பெட்ரோல் வாகன இன்ஜினுக்குள்ளேயும் பிஸ்டன் தான் இருக்குது, டீசல் வாகன இன்ஜினுக்குள்ளேயும் பிஸ்டன் தான் இருக்குது. இந்த பிஸ்டன் ரெண்டுமே ஒர்க் பண்ணுறதால இன்ஜின் ஒர்க் பண்ணுது, நம்மளோட வாகனம் ஓடுது. ஸோ ஓகே, இந்த பெட்ரோல் வாகனத்துக்குள்ளே இந்த பிஸ்டன் எப்படி வேலை செய்யுது பார்த்தோம்னு சொன்னால், பிஸ்டன் இருக்கும்போது இந்த பிஸ்டன் கீழே, அதாவது இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த பிஸ்டன் கீழே இறங்கும் போது பெட்ரோல் உள்ளுக்குள்ளே பிஸ்டனுக்குள்ளே வரும். ஸோ இந்த பிஸ்டனுக்குள்ளே வர இந்த பெட்ரோலை சேர்ந்து யாரும் வரும். ஸோ மறுபடியும் இந்த பிஸ்டன் மேல் எழும் போது இங்கே ஒரு அமுக்கம் ஏற்படும். ஸோ இந்த அமுக்கத்தால் என்ன செய்யும்னு சொன்னால், ஸ்பார்க்லேருந்து வர நெருப்பால் இங்கே அமுக்கப்படுற இந்த ப்ரெஷர் மூலமாக இந்த பெட்ரோல் தீப்பிடிக்கும். ஸோ தீப்பிடிச்ச பிறகு மறுபடியும் பிஸ்டன் கீழே வரும். ஸோ மறுபடியும் இது ரொட்டேஷன் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். இதே டைமில் இன்னொரு சைடில் இந்த வேஸ்ட் ஆகிற இந்த நெருப்பால் உருவாகிற புகை இன்னொரு சைட்டால் போகும். இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது மறுபடியும் நடக்கும்போது இந்த பிஸ்டன் மேலே போகிறதும் கீழே வர இந்த ஒர்க் நடக்கும்போது தான் இந்த இன்ஜின் ஒர்க் பண்ணுது, நம்மளோட வாகனம் ஓடுது. இதே சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டீசல் இன்ஜினில் இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இருக்கிற பிஸ்டன் இழுக்கும் போது ஏர் எடுக்கப்படும். ஸோ இந்த ஏர் அமுக்கும் போது அழுத்தம் உருவாகும். இதோட சேர்த்து வெப்பமான காற்றும் இதுக்குள்ளே சேரப்போகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தோம்னு சொன்னால், இன்ஜெக்டர்லேருந்து வர டீசல் போகும்போது இங்கே தீப்பிடிக்குது. ஸோ தீப்பிடிக்கிறதால மறுபடியும் இந்த ப்ரெஷரால் இந்த பிஸ்டன் கீழே வருது. ஸோ மாறி இந்த பிஸ்டன் ஒர்க் பண்ணுற மூலம் டீசல் ஒர்க் பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் ஏன் மாறி நம்ம, அதாவது டீசல் இன்ஜினுக்கு பெட்ரோலையோ, பெட்ரோல் இன்ஜினுக்கு டீசலையோ ஏன் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அடர்த்தி வித்தியாசம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், தீப்பற்றக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட். ஸோ டென்சிட்டி ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். நம்ம தண்ணியை எண்ணெய் எடுத்துக்கொண்டாலே எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் முடிய டென்சிட்டி வேறு. ஸோ இந்த ஸ்கூல் டைம்லாம் படிச்சிருக்கோம். அதே போல் ரெண்டு திரவங்களுக்கு இடையில எப்போவுமே கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே போல் இந்த டீசல் பெட்ரோல் ரெண்டுக்கும் இடையிலையுமே டென்சிட்டி வித்தியாசம் இருக்கும், அடர்த்தி வித்தியாசம். இதனால் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, இந்த அடர்த்தி குறைஞ்ச திரவமான இந்த பெட்ரோல் இலகுல ஆவியாகி போயிடும். டீசல் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் ஆவியாகும். ஆனால் ரெண்டுக்கும் எடுக்கிற டைம் டிஃப்ரெண்ட். ஏன்னு சொன்னால், அடர்த்தி குறைஞ்ச திரவம் பெட்ரோல், அடர்த்தி கூடின டீசல். ஸோ அதனால் அடர்த்தி குறைஞ்ச இந்த பெட்ரோல் இலகுல தீப்பற்றக்கூடியது. ஸோ இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னால், இந்த பெட்ரோல் இன்ஜினில் இருக்கிற பிஸ்டன் பெட்ரோல் உள்ள எடுத்து அழுத்தும் போது தான் தீப்பிடிக்குது. இங்கே டீசல் இன்ஜினில் ஹை ப்ரெஷரில் தீப்பிடிக்குது. பெட்ரோல் இன்ஜினில் நம்ம டீசலை ஊற்றும் போது இந்த பெட்ரோலுக்கு தள்ளுற ஃபோர்ஸ், அதாவது இந்த பெட்ரோல் பிடிக்க இருக்கிற இந்த அழுத்தம் அல்ல இந்த ஃபோர்ஸ் டீசல் ஊற்றும் போது போதாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிஸ்டன் ஒர்க் பண்ணாது, இன்ஜினும் ஒர்க் பண்ணாமல் போயிடும். ஆனால் டீசல் இன்ஜினுக்கு நம்ம டீசல் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ப்ரெஷர் அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த டீசல் இன்ஜினில் நம்ம ஓரளவுக்கான ப்ரெஷரில், டீசல்னா திக்னஸ் கூடினது அடர்த்தியில். ஸோ டீசலுக்கே நெருப்பு பிடிச்சி, அதாவது தீப்பிடிச்சு இந்த இன்ஜின் ஒர்க் பண்ணும். அதனால் நம்ம பெட்ரோல் ஊற்றும் போது இது இன்னும் இலகுவாக தீப்பிடிக்கக்கூடியது. ஆனால் இந்த பெட்ரோலை ஊற்றி இந்த பிஸ்டன் ஒர்க் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் ஆகி இந்த இன்ஜின் வெடிச்சிடும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் இங்கே பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளே பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளே டீசல் ஊற்றினோம்னு சொன்னால் அது ஓடுறதுக்கு வாய்ப்பு தெரியாது. ஆனால் டீசல் இன்ஜினுக்குள்ளே பெட்ரோல் ஊற்றினோம்னா வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். அதனால பெட்ரோல் இன்ஜினில் டீசல் ஊற்றிடலாது, டீசல் இன்ஜினில் பெட்ரோல் ஊற்றிடலாது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுக்குரிய ரீசன் என்று கேட்டோம்னா, ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அடர்த்தி வித்தியாசம் அண்ட் தீப்பிடிக்கக்கூடிய தன்மை. இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இந்த மண்ணெண்ணெய் ஊற்றியெல்லாம் ஓடுறாங்க லிஹித்தரன் அப்படின்னு சொன்னால், இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மண்ணெண்ணெய் ஊற்றுற சிஸ்டம் கூட ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த பிஸ்டனை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க. ஏன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஓரளவுக்கு ப்ரெஷரில் ஒர்க் பண்ணும். ஆனால் முழு சக்தியை தருமான்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. யூஸ் பண்ணி கொண்டிருந்தால் இந்த பெட்ரோல் இன்ஜின் வலு குறைஞ்ச ஒரு இன்ஜினாக மாறும். ஸோ சக்தி இல்லாத ஒரு இன்ஜினை அல்லது ஃபோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கெண்டு ப்ரிப்பேர் பண்ண இன்ஜினுக்கு என்னென்ன ஃபியூல் யூஸ் பண்ணணுமோ, அதாவது பெட்ரோல் இன்ஜினா பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும், டீசல் இன்ஜினா டீசல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃபியூலை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய தரம் மாறாமல் அந்த இன்ஜின் நம்ம லைஃப் லாங், அதாவது எந்த டைம் வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாறி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இடையிலே பழுதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம், பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால்
இருந்தால் பெட்ரோலை யூஸ் பண்ணுங்கள், டீசல் இன்ஜினாக இருந்தால் டீசலே யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு 10 இயர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு 5 இயர்ஸ்லேயே டேமேஜ் ஆகிறதுக்கு அல்லது பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால் அதுக்கான மேனுஃபேக்சர் பண்ண இன்ஜினுக்கு அந்த ஃபியூவலை யூஸ் பண்ணுங்கள். இது போல் மேலதிகமான ஏதாச்சும் அப்டேட் தேவைன்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அல்லது இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கூட அல்லது கேள்விகள் இருந்தால் கூட கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நான் லீதரன்.